ஒரு ஹக் கிடைக்குமா? ஹக் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள ரிசப்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஸோ நரம்பியல் வல்லுநர்களோட கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 8ல் இருந்து 40 வினாடிகள் நம்ம ஹக் பண்ணும்போது நம்ம உடம்புல ஆக்சிடோசின், இதுதான் கர்டல் ஹார்மோன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் டோப்பமைன், செரட்டோனின் அண்ட் கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆக செய்யும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரத்த அழுத்தம், மன அழுத்தம், இதய துடிப்பு, ஸோ பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே குறைக்க செய்யும். பல உலக நாடுகளில் இதை ஒரு தெரப்பி சென்டராக லீகலாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் வேல்யூபிள் ஹக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து குழந்தை பிறந்த உடனே ரத்தத்தோட கலந்த பிசுபிசுப்பு தன்மையோட அந்த குழந்தைய மார்பில் எடுத்து போடும்போது தாயை அணைச்சிக்கிடக்கூடிய அந்த ஹக், அப்பா தன் மகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹக், அப்பா பையனுக்கு வந்து இந்த ஹக் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஸோ அந்த பையன் அப்பா ஆனதுக்கு பிறகு அவரோட ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு டைமில் கிடைக்கும் அந்த ஹக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள். திட்டிக்கிட்டு மட்டுமே இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி அழும்போது கண்ணை தடிச்சு விட்டு கட்டி அணைச்சு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹக். பாசத்தை பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காத அண்ணன் தம்பி உறவுல திடீர்னு ஒரு ஹார்டான சுச்சுவேஷனில் அண்ணன் வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு அப்படி போகும்போது அந்த ஒரு எமோஷனலான மூமெண்ட்ஸு, நண்பர்களோட வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கும்போதும் சரி, நண்பன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது கட்டி அணைச்சு நான் இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லும்போதும் சரி, காதலியிடமிருந்து கிடைக்கக்கூடிய முதல் ஹக், அதே காதலியை கரம் பிடிச்சி கடைசியாக தோல் சுருங்கினதுக்கு பிறகு கடைசி காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஹக் வர எல்லாமே மோஸ்ட் வேல்யூபிளான ஒன்று தான். சிம்பிளாக சொல்லணும்னா வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த ஒரு நபரிடமிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா ஒரு ஹக்குமே வந்து தெரப்பியோட மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு விஷயம்தான். இந்த ஹக்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ஒரு பெரிய தெரப்பி.